காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. அண்ணாமலை வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. நீங்கள் வந்து அவர் அண்ணாமலை பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுமே ஒரு ஆணவத்தில் பேசுகிற பேச்சு தான். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிக்கிட்ட இடங்கள்ல அதாவது இன்றைக்கி 4 எம்எல்ஏ உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அதிமுக இல்லைன்னா அந்த 4 பேரும் நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. அப்படிங்கும்போது அதிமுகவால் ஜெயித்து விட்டு இன்றைக்கி நாங்கள் அதிமுகவே எதிர்த்து எம்பி ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பகல் கனவு. இப்போ சமீபத்தில் வந்து பாஜகவுக்கு பாமக 0 மதிப்பெண் பெற்றது. அவங்க கூட வந்து ராமதாஸ் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே வேடந்தாங்கல் பறவை போல பாமக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை, அது உண்மைக்குமே அந்த கமெண்ட்டை வந்து 2019 கள நிலவரமே வேறு சார். அன்னைக்கு அதிமுகவோடு ஒரு தீய சக்தியான பாஜக கூட நின்றுச்சு. அந்த பாஜக நின்னதுனால என்னாச்சு? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சார்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். அதிமுகவில் வந்து இணைந்த பிறகு வந்து முதலாக உங்களை நேர்காணல் பண்ணுறேன். தொடர்ந்து நீங்கள் தமிழக அரசில் உற்று நோக்கி கவனித்து வருகிறீர்கள். இப்போ அதிமுகவில் வேற இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பனிப்போர்னே சொல்லலாம். அதிமுக இங்கே வந்து போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்காகவும் இருந்தாலும் அந்த ஒரு பனிப்போர்ன்றது பாஜகவுக்கும் அதிமுகவும் நீடித்து வருகிறது. சமீபத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் தான் வெற்றி பெறுவேன், எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, சில கட்சிகள் வந்து எங்கள் கூட கூட்டணி வைத்து வாக்கு வங்கியை அதிகரிச்சிருக்காங்க, அதே போல் இந்த தேர்தலை பார்க்கலாம் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். இது வந்து உலகமாக உருட்டு கான்ஃபிடன்ஸ் அண்ணாமலைக்கு இருப்பது. அண்ணாமலை வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. நீங்கள் வந்து அவர் அண்ணாமலை பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுமே ஒரு ஆணவத்தில் பேசுகிற பேச்சு தான். கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற 6 சட்டமன்ற தேர்தலையும் யார் இருக்காங்க? அதிமுக தான். அப்போது அதிமுகவோ நீங்கள் ஜெயிச்சு வந்த வானதி சீனிவாசனும் நீங்கள் வந்து அதிமுகவோட ஹெல்ப்பில் தான் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன அடிப்படையில், நீங்கள் இதை சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நீங்கள் என்ன அடிப்படையில் இதை பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து எப்படி அடுத்தவன் ஹெல்ப்பில் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு இப்போ பாஜகக்குன்னு என்ன ஓட்டு வங்கி இருக்குதுங்க? வெறும் 3%. அந்த 3% ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் 20 தொகுதிகள்லையும் நாங்கள் போட்டியிடுற 20 தொகுதிகள்லையும் ஜெயிச்சிருவோம், அப்புறம் கோயம்புத்தூரில் நான் தான் எம்பி அப்படின்லாம் பேசுகிறது வந்து அது வெறும் இம்மெச்சூரிட்டின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. அது ஒரு ஆணவம். நீங்கள் இவிஎம் மிஷினை கூட நம்பி அப்படி சொல்லலாம், வந்து நாங்கள் மாற்றி கூட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட நீங்கள் அதை சொல்லலாம். பட் வந்து இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நினச்சி வச்சுருக்கீங்க? கோயம்புத்தூர் மக்களை, அந்த 6 கான்ஸ்டிடுவன்சியில் இருக்க மக்கள் உங்களுக்கு அப்படியே ஓட்டு போட்டு விட்ருவாங்களா? பாஜகங்கிற கட்சி அந்த தேர்தல் பாண்டை பற்றின விஷயம் வர்றதுக்கு வரைக்கும் வேறு மாதிரி மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுக்க அவர் சந்திரசூட் ஐயாவால் இந்த தேர்தல் பாண்டுங்கிற விஷயம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சின்னா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 8000 கோடி வாங்கியிருக்காங்கன்னா, 8000 கோடி நீ அஃபிஷியலாக வாங்கியிருக்க அப்படின்னா, அதுக்காக ஒரு சட்டத்தையே உருவாக்கியிருக்க அப்படின்னா, அப்போ மிக மோசமான ஒரு ஊழல் கட்சினா அது பாஜக தான். அது தமிழ்நாடு மாதிரியான ஒரு அதிகம் படித்தவர்கள் இருக்கின்ற மாநிலம். அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் கல்வி முன்னாடியே போய் சேர்ந்த ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது சாத்தியமில்லாது. இது வரைக்குமே வந்து அங்கே வந்து அதிகளவு கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க. அதிமுக ஒரு முறை வந்திருக்கிறது, திமுக ஒரு முறை வந்திருக்கு. 2 வாட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் திமுக என்டையர் கோயம்புத்தூர்லையும். அதில் ஒரே ஒரு முறை பாஜக ஜெயிச்சிச்சு 98ல். அது யாரால? 99ல் திமுகவால். சிபி ராதாகிருஷ்ணனா அன்னைக்கு ஜெயிக்க வச்சது
கருணாநிதி அவர்கள். அங்கே தோத்தது யார் தெரியுமா? ஐயா நல்லக்கண்ணு. இந்த திமுகங்கிற ஒரு கட்சி அதுதான் வந்து பாஜகவை முத வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கையை பிடிச்சி இப்படி எம்பி ஆக்கி விட்டது, கோயம்புத்தூரில் எம்பி ஆக்கி விட்டது கருணாநிதி. அப்போ இந்த அளவுக்கு சத்தமாக பேசுகிறாரு அண்ணாமலை அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையில் தான். சிபிஆர் இங்கேருந்து தானே வந்தார், நாம் வந்துட மாட்டோமா அப்படின்னு. அன்னைக்கு இவங்க யார் திமுக போட்ட பிச்சையில் தான் அன்னைக்கு இவங்க எம்பி ஆனாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக இன்னைக்கு இந்த பக்கம் உங்களுக்கு திமுக எதிர்பார்க்குது, இந்த பக்கம் அதிமுக. அதுவும் உங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் போய் நான் வந்து ஜெயிச்சிருவேன். அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிக்கிட்ட இடங்கள்ல அந்த இன்றைக்கி 4 எம்எல்ஏ உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அதிமுக. அதிமுக இல்லைன்னா அந்த 4 பேரும் நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. அப்படிங்கும்போது அதிமுகவால் ஜெயித்து விட்டு இன்றைக்கி நாங்கள் அதிமுகவே எதிர்த்து எம்பி ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பகல் கனவு. இது வந்து அவர் அந்த பகல் கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல் கனவு யார் காணலாம்? மனசு இருக்கிறவங்க காணலாம், சரிங்களா? மனுஷனாக இருக்கிறவங்க கனவு காணலாம். நீங்கள் இங்கே வந்து ஒரு மனித நேயமுள்ள மனிதனாக மக்களாக இருந்திருக்கிறீங்களா? அண்ணாமலைங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர், அவர் வந்து ஒரு கட்சிக்கான எந்த ஒழுங்கையும் ஃபாலோ பண்ணாதவர் இல்லையா? அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணார்? வந்ததுலேருந்து சிடி ராகவனோட வீடியோவை வெளியிட்டார். அவரோட மிகப்பெரிய பெருமைனா அதை தான் சொல்ல முடியும். அப்புறம் அந்த சூர்யா பேசின ஆடியோவெல்லாம் வெளியிட்டார். காயத்ரி ரகுராம் அந்த அம்மாவோட அத்தனை அவமதிப்பையும் பெற்றார். அப்படிங்கும்போது இவர் வந்து செஞ்ச இந்த கட்சிக்காக அவர் செய்த சாதனைனா ஆடியோ வெளியிடுறது, வீடியோ வெளியிடுறது. இப்படி தான் சொந்த கட்சிக்காரனையே அழித்த ஒருவரால் கட்சியை வளர்க்க முடியுமா? கட்சியை வளர்க்க முடியாத போது ஒரு வெறும் 3% ஓட்டை வச்சுக்கிட்டு நான் எம்பி ஆகிடுவேன் அப்படிங்கிறது இது பகல் கனவும் கிடையாது, கான்ஃபிடென்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு ஆணவத்தின் உச்சம். இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் செய்யவே இல்லை. எப்போ இருந்தனா கூட்டணி இருந்து விலகினாங்க, அப்போ பாஜக தரப்புல இருந்து விமர்சனம் வரல, அதிமுக தரப்புல வந்து விமர்சனம் வரல. இப்போ சமீபத்தில் வந்து பாஜகவுக்கு பாமக 0 மதிப்பெண் பெற்றது. அவங்க கூட வந்து ராமதாஸ் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே வேடந்தாங்கல் பறவை போல பாமக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை, அது உண்மைக்குமே அந்த கமெண்ட்டை வந்து ஒரு மிக சரியான கமெண்ட். அது வந்து ரொம்ப வேடந்தாங்கல் பறவை மாதிரி. பறவை என்ன பண்ணும்? வேடந்தாங்கல்ல உங்களுக்கு வெளிநாட்டு பறவைகள்லாம் அந்த சீசனுக்கு வரும், அப்போ சீசன் முடிஞ்சோன்னு பறந்து போயிடுதில்ல. அந்த மாதிரி இவர் எலெக்ஷனுக்கு ஒவ்வொருத்தரங்க கூடயும் கூட்டணி வச்சுக்கிறார். அது பாமக இந்த முறை கூட்டணி வச்சிருக்கிறது இல்லையா பாஜகவோடு அப்படிங்கிறது, அது உண்மையிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர்கள் செய்து விட்டார்கள். அது அதிமுக கூட வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அவர்களுடைய மதிப்பு மிக நிச்சயமாக வேற மாதிரி மாறி இருக்கும். யார்கிட்ட? அவங்க தொண்டர்கள்ட்டையே. இன்னைக்கு பாமகவுடைய தொண்டர்களே பாஜகவோடு அவர்கள் போய் சேர்ந்ததை பலர் அதை விரும்பலை. அப்படிங்கும்போது பலர் வந்து நான் அடிப்படை உறுப்பினர்லேருந்து வெளியேறலாம் சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அது உண்மையிலுமே வந்து அப்புறம் அவங்க போட்டிருக்க வேட்பாளர்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சவர்களே கிடையாது. ஒரு 3 பேர் மட்டும்தான் தெரிந்த முகங்கள், மற்ற யாருக்குமே தெரியாதவர்கள். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 0 + ஓட இன்னொரு 0 சேர்ந்தால் என்ன ஆன்சரு? 0 + 0 = 0 இல்லையா? அப்போ நீங்கள் அந்த 0க்கு முன்னாடி ஒரு மதிப்பு இருக்கிற ஒரு எண் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சியில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலனளிக்கும். இப்போ லாஸ்ட் மினிட்ல போய் பாமக அங்கே போய் சேருது. கடைசி நிமிடம், போன வாரம் சனிக்கிழமை கடைசி நிமிடம் வரை அது அதிமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான். நாளில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்குறாரு, பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த கூட்டணி இங்கிட்டு தான் வரும்ன்ற போது கடைசி நிமிஷத்தில் எப்படி மாறுது? அப்போது பாஜக இதில் செஞ்ச தகுடுத்த வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க இது வரைக்கும் பாஜக ஒரு கேவலமான பாலிடிக்ஸை தான் செஞ்சுட்டு வருது. எல்லா இடத்துலையும் மிரட்டுறது, உருட்டுறது, உங்கள் மேலே சிபிஐ வழக்கை போட்டுருவேன், ஏற்கனவே இருக்க கேஸெல்லாம் உருட்டுவேன், இப்படியே தான் ஒவ்வொருத்தரையும் அச்சுறுத்தி தான் அவங்க கூட கூட்டணிக்கு இருக்குது. அந்த மாதிரி கூட அவங்க வந்து போயிருந்துக்கலாம். ஏன்னா இன்னமே ஒரு சிபிஐ கேஸ் வந்து இவர் மேலே நிலுவையில் இருக்குது, அன்புமணி ராமதாஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து திருப்பி கூட எடுக்கிறேன்னு சொல்லி கூட இவங்க பயமுறுத்தி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அன்புமணி காப்பாற்றப்படுவார், கட்சி காப்பாற்றப்படுமா? இல்லை. தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு ஹோல் டேல அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிறது அப்படிங்கிற, அதான் 0வோட சேர்ந்தா இன்னொரு 0 என்ன ஆகும்? 0 தான் ஆன்சர். இந்த 0க்கு இப்போ எடப்பாடியார் குறிப்பிட்ட மாதிரி அந்த 0க்கு வேல்யூ இல்லைனாலும் அது 1க்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா அது 10ஆம் மதிப்பு உயர்தில்ல.
0 தான். ஆனால் ஒன்றுக்கு பக்கத்தில் வந்தோன்னே அது 10ஆம் மதிப்பு உயர மாதிரி அது வந்து அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் அது மதிப்புங்கிறது வேற. சரிங்களா? நிச்சயமா எம்பிகளை பெற்றிருக்க முடியும். இங்கே போனோன்னா என்னன்னா இருக்கிற ஓட் பேங்க்கும் குறையும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக தொண்டர்களே பாமக எங்கே போட்டியிடுதோ அந்த இடத்துல ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்கிறதுல பாஜக அவங்களுக்கு போய் ஓட்டு போட மாட்டாங்க. ஆமாம், அது டெஃபினட்டாக நடக்கும். அது எங்கன்னா பாமக கூட ஓட்டு போட்டுருவாங்க. பாமக எங்க நிற்கும் நீங்கள் பாஜக நான் ஏன் ஓட்டு போடணும், நான் ஓட்டு போட்டாலும் வந்து வெற்றி பெறுவாங்களா பாஜகன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த ஓட்டு எங்கே போகும்? அது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு தான் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அதை போடணும்ல, நிச்சயமாக டிஎம்கேக்கு போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது பாமக தொண்டர்களுமே நீங்கள் அதிமுகவுக்கு தான். எங்கெங்கே அதிமுக கண்டஸ்ட் பண்ணுதோ, எங்கே பாமக அந்த இடத்துல நிற்கலையோ அந்த ஓட்டெல்லாம் மிக நிச்சயமாக அவர்கள் அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. அப்படி நாங்கள் யாருக்குமே போட விருப்பம் இல்லைன்றவங்க நோட்டாவுக்கு போட்டு போனாலும் போவாங்களே ஒழிய மிக நிச்சயமாக எந்த சின்சியர் பாமக தொண்டர்களும் யாருக்கும் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த 10.5% கொண்டு வந்தது, அதை பற்றிய ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கியது அதிமுக. அப்படிங்கும்போது மிக நிச்சயமாக பாமக தொண்டர்கள் வந்து அதிமுகவை ஆதரிப்பார்கள். பாமக நிற்கிற இடத்துல அந்த விசுவாசத்துக்காக மிக நிச்சயமாக அவங்களுக்கு போடுவாங்க. ஆனால் எந்த ஒரு நபர் கூட பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கிறது நீங்கள் தேர்தல் வந்து ரிசல்ட் வந்த ஜூன் 4 மிக நிச்சயமாக நம்ம 2 பேரும் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ அன்னைக்கு வந்திருக்க விவரங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தும் நாங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு. சரிங்க, ஒட்டுமொத்தமாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தரப்பில் வந்து கூட்டணி இல்லை, அதே போல் வேட்பாளர்கள் யாரும் வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லை, கட்சியில் மூத்த தலைவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? சரி, இது ஒவ்வொரு முறையுமே நான் இது ஒரு பத்திரிகையாளராக இருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு முறையுமே ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து அதிமுக வேட்பாளர் லிஸ்ட் வரும்போதெல்லாம் புதுமுகங்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க யாருன்னே தெரியல, இப்படி விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும். 2014 அது வந்துச்சு. சரிங்களா? ஆனால் அவர்கள் ஜெயிக்கிறார்களா இல்லையா? வெற்றி பெறுகிறார்கள். சரியா? அப்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னாங்கன்னா, இது எல்லாமே இங்கே வந்து அதிமுகவை பார்த்து ஒரு பயத்தில் வலிந்து திணிந்து உருவாக்கப்படுகின்ற கருத்து திணிப்புகள், ஒரு கருத்துருவாக்கம், இவங்களா ஒரு நேரட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முகம் தெரியாத வேட்பாளர்கள் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக கேண்டிடேட்ஸில் ஒரு 12-13 வேட்பாளர்களை யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ புதுமுகங்கள், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலில் வந்து ஜனநாயகத்தில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறோம். அப்போ அந்த ஜனநாயக ரீதியாக ஒரு வேலையை வந்து அவர்கள் செய்கிறார்கள், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தராங்க. யாருன்னே தெரியாத கட்சியில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் அன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு கட்சி தொண்டர்கள் அவர்களுக்கு வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்க இல்லையா? கட்சி தலைமை ஆதரவு தெரிவிக்கிறது. வேட்பாளர்களாக அறிவித்த நிறைய பேர் வந்து ஒன்றிய செயலாளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் வந்து கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை, சீனியர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சீனியர்கள் ஜூனியர்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னு அதையே நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது. அது ஒன்றும் இருக்குல்ல, நாங்களே வந்து போட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஜூனியர்கள் அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே என்னன்னா, நம்ம வந்து ஒரு இதெல்லாம் யார் கிளப்பி விடுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து இதை வலிஞ்சு திணிஞ்சு எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கின்ற ஒரு விஷயங்கள். இது வந்து தேர்தல் ரிசல்ட் வரும்போது புதுமுகங்களை கொடுத்தாலும் அது எவ்வளோ தூரமான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிகிற ரிசல்ட்டு தெரியும். அது வந்து ஏன்னா இங்கே முகம் என்பதை விட இங்கே முகம்ங்கிறதே அந்த ரெட்டலை தான். அந்த ரெட்டலை இருக்கிற இடத்துல மிக நிச்சயமாக வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை அது உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கட்சியில் வேலை செஞ்சு அந்த வேலைக்கான ஒரு ரெகனைசேஷனாக பார்ட்டி அதை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அதிமுகவுக்கு வந்து இன்னொரு விஷயம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னா அதிமுகவோட சின்னத்தை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 33 தொகுதிகளில் தனித்து, அதாவது இரட்டை இலை சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுகிறது அதிமுகன்னு சொல்கிறாங்க. அதே போல் திமுக வந்து 21 இடங்களில் சூரியனில் போட்டியிடுது, உதயசூரியனில். 2 கட்சிகளும் எதிராக 18 இடங்களில் போட்டியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற இடங்களில் வந்து கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், அதே போல் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், இந்த இடங்கள்லாம் வந்து அதிமுக போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் வந்து வெற்றி பெற எளிதாக இருக்கும் அதிமுகன்னு சொல்கிறாங்க. அது நடக்குமா? ஏன்னா 2019 அது நடக்கலை. ஏன்னா 2019 இதே கட்சிகள் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இது இப்போ வந்து இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? 2019 கள நிலவரமே வேறு சார். அன்னைக்கு அதிமுகவோடு ஒரு தீய சக்தியான பாஜக கூட நின்றுச்சு. அந்த பாஜக நின்னதுனால என்னாச்சு, இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்தவர்களோடும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அதிமுக பக்கம் கிடைக்கல. அந்த ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கணும்.
2வது பட்டியலின மக்களோட பெரும்பான்மையோட ஓட்டும் கிடைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக அப்படிங்கிறது பட்டியலினத்துக்கும் சிறுபான்மையினருக்கும் ஒரு எதிரான கட்சி அப்படிங்கிறது அது ரியாலிட்டியில் எல்லாருமே உணர்ந்திருந்த காரணத்தினால அவங்க யாருமே அதை ஓட்டு போடலை. அது ஒரு பெரிய சரிவை உண்டாக்கியது. இன்றைக்கி அப்படி இல்லைல்ல. இன்றைக்கி பாஜக கூட இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு இஸ்லாமியர்கள் உண்மையிலுமே இப்போ இந்த திமுகவோட அவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள்னு. அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களோட இத்தனை 21 வேட்பாளர்களில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்காவது அவங்க சீட்டு கொடுத்துருக்கணும் இல்லையா? அந்த அது அதிமுக கொடுக்கலையா சார்? இப்போ கூவுறது யாரு சார்? நாங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், இஸ்லாமியர்களை பாதுகாப்பதை அதிமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, இது அதாவது நீங்கள் எதிர்வாதம் வைக்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறீங்க. கூவுறவங்க அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கணுமா இல்லையா? என்னுடைய கேள்வியை தான். நாங்கள் பாதுகாவலர்கள், நாங்கள் இஸ்லாம் சிறுபான்மையின பாதுகாவலர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கூவிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது தான். அப்போது இப்போ போன முறை நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய அந்த 39 பேரில் திமுகலேருந்து போன எந்த இஸ்லாமியர் போனார்? இஸ்லாமியர்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களா? அப்படிங்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே எடுத்துக்கொண்டிருக்கின்ற திமுகவை ஏன் இஸ்லாமியர்கள் திரும்ப திரும்ப நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது 19ஓட நிலைப்பாடுங்கிறது வேற, இன்னைக்கு 24ல் களம் மாறி இருக்குது. இப்போ அந்த பக்கம் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி இருக்கிறது தனியாக நின்று போய் நிற்கிது பார்த்தீங்களா? அது வந்து என்னை பொறுத்தளவு அது அதிமுகவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்ன நீங்க வந்து கூட்டணி விட்டு போய் ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அப்படி ஆகும்போது எப்படி வந்து மக்கள் நம்புவாங்க அதிமுகவை? நாளைக்கே வந்து கூட்டணி வைக்கலாம் தேர்தலில் வந்து. சார் இல்லை, நீங்களாம் தான் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள், அப்புறம் அந்த திமுகவில் உட்காந்து கூவிட்டே இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் அவங்க செட் பண்ணுற நேரேட்டிவ் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அவர் வந்து இபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பாஜகவை எதிர்த்து பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த கேள்வி? அது நான் வந்து லியோ கேட்குற கேள்வி மட்டும் எடுத்துக்கல, ஜென்ரலாகவே இப்படி ஒரு கேள்வி திமுக ஊடகவியலாளர்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற இந்த கேள்வி ஒரு அச்சத்தோட வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த திமுக ரொம்ப இந்த 24 எலெக்ஷனில் ரொம்ப பயந்து போயிருக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட தொகுதி 2019 எத்தனை வச்சுருந்தீங்க திமுக? 21 இல்லை 23 நினைக்கிறேன். அதுலேருந்து இன்றைக்கி 2 தொகுதியை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? 21 ஆயிருக்குன்னா நீங்கள் பயந்து போய் இருப்பதன் காரணமாகத்தான் உங்கள் தொகுதியோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கீங்க. நீங்கள் 23ஆக போட்டி போட்ட பொழுது நீங்கள் வெறும் எதிர்கட்சியாக இருந்தீங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுல, அந்த கான்ஃபிடன்ஸ் ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் இல்லை என்னென்னா, அவங்க இந்த 33 கொடுத்துருக்கின்ற இந்த மோசமான ஆட்சி முறை மக்கள்கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாங்க. இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, மகளிர் உரிமை தேவை கொடுத்துருக்காங்க, அதே போல் அந்த மாதம் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு 1000 கொடுக்குறாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து மோசமான ஆட்சினா எதை சொல்கிறீங்க நீங்கள்? மோசமான ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு போதைப் பொருள், எந்த போதைப் பொருள்னாலும் சரி, அது வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் ஸ்கூல் குழந்தைக்கு கூட போய் கிடைக்குதா இல்லையா? இன்றைக்கி போதை தான் தமிழ்நாட்டோட மிக மோசமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி திமுக எங்கேயாவது பேசுமா? இன்றைக்கி திமுக வந்து அவங்களும் வந்து என்னது இந்த எலக்டோரல் பாண்டு கேஸில் அம்பலப்பட்டு போய் நின்ட்டாங்க. யார்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க? 550 கோடி லாட்ரி மார்ட்டின்கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த லாட்ரி மார்ட்டின்கிட்ட காசு வாங்கின காரணத்தினாலேயோ என்னமோ தெரில, நீங்கள் வந்து லாட்ரிக்கு இந்த ஆன்லைன் லாட்ரிக்கு எதுக்க ஒரு கேஸ் நடந்தபோது அங்கே அவங்க தீர்ப்புலேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசு தனது வாதத்தை சரியாக எடுத்து வைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க தீர்ப்புலேயே. யார்? டிஎம்கே கவர்மெண்ட். ஏன் வாதத்தை நீ சரியாக எடுத்து வைக்கல? மார்ட்டின் கிட்ட 550 கோடி வாங்கின காரணத்தினால் அங்கே நீங்கள் எடுத்து வைக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? பழியெல்லாம் யார் மேலே போட்டுட்டு இருந்தீங்க? ஆளுநர் எங்களுக்கு வந்து கையெழுத்து போடல, ஆளுநர் மசோதாவுக்கு கையெழுத்து போடல, இப்படியே வந்து நீங்கள் பழியை போட்டுகிட்டே இருந்தீங்க. அப்போ என்னென்னா பிஜேபியும் அண்டு திமுகவும் சேர்ந்து தான் இந்த நாடகத்தை நடத்துது. ஏன்னா பிஜேபியும் மார்ட்டின் காசு வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரே ஆளுகிட்ட காசு வாங்கிட்டு
ஆனால் அவங்களுக்கு எதிரான சட்டங்களை கொடுக்கறதுக்கு 2 பேருமே நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. பிஜேபி நாடகத்தை நடத்துது, பிஜேபியோட ஆளுநரும் நாடகத்தை நடத்துறாரு, திமுகவும் நாடகத்தை நடத்துது. அப்படி மக்களுக்கு எதிரான எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, இந்த வருஷம் காவேரி தண்ணி வாங்கி கொடுத்துட்டீங்களா? 2023 ஜூன் தண்ணி வாங்கி தரல. 2024 ஜூன் மட்டும் நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்துருவீங்களா? ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டுருவீங்களா? இயற்கையே பார்த்து கருணையாக மழை பெஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. இல்லைன்னா மிக நிச்சயமாக இந்த ஆண்டு தண்ணீர், இந்த எலெக்ஷன் டைமில் வேணால் பாருங்கள், தண்ணீர் தான் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து தண்ணி வாங்கி தரமாட்டீங்க. அங்கே மேகதாட்டு அணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போய் கேஸ் நடத்த மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. போதைப் பொருளை உங்கள் இஷ்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அள்ளி தெளித்து விடுவீங்க. ஸ்கூல் குழந்தைங்க கூட அந்த போதைப் பொருளை சாப்பிட்டு கிளாஸ் ரூமில் வந்து படுத்திருக்கான். அப்படிங்கும்போது டாஸ்மாகை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் எப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி கனிமொழி மேடம் தெருவா பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு. இன்றைக்கி என்னாச்சு? டாஸ்மாகை மூடிட்டிங்களா? 500 கடை லாபம் தராத 500 கடையாவது மூடுனீங்களா? ஏதோ நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போது நீங்கள் டாஸ்மாகை பெரிய அளவில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 5000 கடை, அன்றைக்கி 6000 கடையாகி 6100 கடைக்கு மேலே வந்துருச்சு. சரிங்களா? கடை அப்புறம் டைம் இல்லாத, எந்த டைமும் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் எல்லா 24 ஹவர்ஸும் சட்ட அநீதியாக இயங்குகின்ற பார்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இத்தனை விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா என்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கணும். இந்த 39 பேர் போனாங்கல்ல, போய் இவர்கள் செய்த திட்டங்கள் என்ன? தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டம்னு சொல்லுங்கள். 39 பேர் கும்பலாக போனாங்கள்ல, கும்பலாக போய் அது காங்கிரஸ்காரர்கள் போனார்கள், இடதுசாரிகள் போனாங்க, விசிகேக்காரங்க 2 பேர் போனாங்க, இவர்கள் 24 பேர் போனாங்க. போய் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2009, 24 2019, 24 இவங்க போராடி இந்த 39 எம்பிகளும் தமிழகத்துக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு நல்ல திட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வருதா? இல்லை இவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க 39 பேர் போனாங்க, இவர்களுக்கான நியாயங்களை செய்து கொண்டார்கள், இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொண்டாங்க. மீறி போனால் ஏதாவது ஒரு எம்பி சொல்லுவார், நான் வந்து இங்கே லைட்டு கொண்டு வந்தேன், பாதாள சாக்கடை சீட்டு திட்டம் கொண்டு வந்தேன். இதை தாண்டி இந்த மாதிரி 1-2 விஷயத்தை தாண்டி சாலிடாக தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். காவேரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2014 அங்கிருந்த அதிமுக எம்பிகள் 34 பேர் நாடாளுமன்றத்தை 22 நாள் முடக்குனாங்க. அந்த மாதிரி இவங்க ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக? ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர்களால் எந்த நன்மையும் விளையலை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இவங்களோட முகத்திரையெல்லாம் கலண்டுரும். அதனால் 2024 அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சியோடு இருக்குது, அதனால் அதுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே உருவாக்கப்படுகின்ற ஒரு கருத்துருவாக்கம். அந்த கருத்துருவாக்கத்தை உடைக்கிற மாதிரியான உண்மைகளை எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா மிக நிச்சயமாக அதிமுகவுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரிங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் இன்னும் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. போக போக வந்து தலைவர்களோட ஸ்டேட்மெண்ட், அதே போல் என்ன வாக்குறுதிகள் அளிக்கிறாங்க, எப்படி அட்டாக் பண்ணுறாங்க மற்ற கட்சிகளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இது வரைக்கும் உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி.